ஆளுக்கொரு திசையை காட்டும் கணிப்புகள். தமிழக எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் பற்றி எப்படி புரிந்து கொள்வது? 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி பேசுபொருளா மாறியிருக்கு. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் உணர்த்துறது என்ன அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் பலதும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கு. பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதா சொல்லப்படுது. அதிகபட்சமா அக்னி நிறுவனம் திமுக கூட்டணி 169 தொகுதிகளையும், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனம் திமுக கூட்டணி 145ல இருந்து 160 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பீப்பிள் பல்ஸ், மேட்ரிஸ், பிமார்க், பீப்பிள் இன்சைட் நிறுவனங்களோட கருத்து கணிப்புகளோட முடிவுகளும் திமுகவுக்கு சாதகமா தான் இருக்குது. CNN நியூஸ் 80, JVC நிறுவனங்களோட கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்குது. நியூஸ் 80 114ல இருந்து 124 வரைக்கும், JVC 128ல இருந்து 147 வரைக்கும் அதிமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் விஜயோட தாவேகா ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது. அவங்களோட முடிவுகளின்படி தாவேகா 98ல இருந்து 120 இடங்களையும், திமுக 92ல இருந்து 110 இடங்களையும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிர்ச்சிகரமா அதிமுகவுக்கு 22ல இருந்து 32 வரைக்கும் மட்டுமே தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக, அதிமுக, தாவேகா, நாதாகா அப்படின்னு 4 முனை போட்டி நிலவினாலும் தீவிரமான போட்டி திமுக, அதிமுக, தாவேகாவுக்கு இடையில தான் அப்படிங்கறதா யதார்த்தம். அந்த வகையில பார்த்தா பிரதான போட்டியாளர்கள் 3 பேருக்கும் சாதகமான கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்துது. மத்த எல்லா கருத்து கணிப்புகள்லயும் தாவேகாவுக்கு குறைஞ்சபட்சம் 1ல இருந்து அதிகபட்சமா 40 சீட்டுகள் வரைக்கும் கொடுக்க, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 120 சீட்டுகள் வரைக்கும் தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத்தனை பாரதூர வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய முறையையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நாட்டோட இல்லனா மாநிலத்துல ஒட்டுமொத்த பிரதிபலிப்ப ஒரு சின்ன மாதிரியில கொண்டு வர்றது இதோட முதல் சவால். இதுக்காக அடுக்கு சீரற்ற மாதிரி தேர்வு முறை பயன்படுத்தப்படுது. இது மூலமா நகரம் அப்புறம் கிராமப்புற விகிதம், சாதி அப்புறம் மத பிரதிநிதித்துவம், கடந்த தேர்தல் வரலாறு அப்புறம் புவியியல் பரவல் அப்படின்னு எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கின தொகுதிகள் கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை முறைசார் சீரற்ற மாதிரி தேர்வு மூலமா தேர்வு செய்வாங்க. இதுலயும் கிராமம், நகரம், சாதி அமைப்பு, போன வாக்குப்பதிவு சதவிகிதம் மாதிரியான அளவுகோல்கள் கருத்துல கொள்ளப்படும். இப்படி ஒரு நிலைமையில குறைஞ்சபட்சமா சில கருத்துக்களை நாம எடுத்துக்க வேணும் அப்படின்னா பெரும்பான்மை அடிப்படையில யோசிக்கலாம். வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலானவை திமுக கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை தாண்டி திமுக கூட்டணி ஜெயிக்க அதிமுகவும் தாவேகாவும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் முக்கிய காரணியா அமையறத பார்க்க முடியுது. இன்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரா எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இணைஞ்சு போராடுறாங்களோ அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனா தமிழகத்துல அப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரதான எதிர்க்கட்சிகள் கை கோர்க்கல. ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவையும் அதோட கூட்டணி கட்சிகளையும் அதிமுக, தாவேகா, நாதாகா அப்படின்னு 3 தரப்பினர் எதிர்க்கிறாங்க. ஆக இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகள இந்த 3 பேருமே கூறு போடுறாங்க. அதுலயும் அதிமுக கூட்டணியும் தாவேகாவுமே திமுக எதிர்ப்பு வாக்குகள பிரதானமா பிரிக்கிறாங்க. இந்த அம்சம் திமுக கூட்டணிக்கு ரொம்பவே சாதகமாயிடுச்சு. பீப்பிள்ஸ் பல்ஸ் முடிவுகள்ல இத தெளிவா உணர முடியுது. அந்த முடிவுகளின்படி திமுக கூட்டணி 38.4% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 31.5% வாக்குகளையும், தாவேகா 23.6% வாக்குகளையும் வாங்கியிருக்கு. ஆக அதிமுக கூட்டணியும் தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகளே திமுக கூட்டணிக்கு சாதகமாகுது. அதிமுக கூட்டணிக்கு சாதகமா நியூஸ் 18, JVC நிறுவனங்களோட முடிவு இருக்குது. அதுலயும் நியூஸ் 18 நிறுவனத்தோட கணிப்பு போட்டி கடுமையா இருக்கும் அப்படிங்கறத தான் காட்டுது. இதுலயும் சில கணிப்புகளை சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதாவது திமுக அப்புறம் அதோட கூட்டணி கட்சிகளுக்கு சிறுபான்மையினர்களோட வாக்குகள் எப்பவுமே பலம் சேர்க்கும். இந்த தடவை அதுல தாவேகா வாக்குகளை பிரிக்கிறதால அதிமுகவும் களம் சாதகமா அமையலாம்.
அப்படின்னும் சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தல் முடிவுகள கொண்டு பல்வேறு தியரிகள் சொல்லப்படுது. அவுட் ஆஃப் தி பாக்ஸா தாவேகா ஆட்சிய பிடிக்கும் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த கருத்து கணிப்புல சில கேள்விகள் எழறத தவிர்க்கவே முடியல. அதுல அதிமுகவுக்கு 22ல இருந்து 32 இடங்களோட 3வது இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணி இத்தன மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதும் எதார்த்தமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதிமுகவோட வரலாற்றிலேயே 1989, 1996 தேர்தல்ல மட்டும் தான் இத விட மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவ கட்சி உடைஞ்சிருக்கு. இன்னொரு தடவ ரொம்ப பெரிய எதிர்ப்பு அலை. அத தவிர மற்ற எல்லா சமயங்கள்லயும் அதிமுக ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்துச்சு. இந்த தேர்தல்லயும் அதிமுக கூட பாமக கூட்டணியில இருக்கு. பாமகவுடனான கூட்டு வடமாநிலங்கள்ல அதிமுகவுக்கு கணிசமான தொகுதிகள வெற்றி வாய்ப்பு குடுக்கலாம். அதே மாதிரி கொங்கு மண்டலமும் அதிமுகவுக்கு வலுவான பகுதி. இந்த 2 பிராந்தியங்கள்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாலே ஆக்சிஸ் மை இந்தியாவோட கணிப்ப தாண்டி ஜெயிச்சிட முடியும். அதே மாதிரி சென்னையில தாவேகாவுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதத்தையும், சீட்டுகளையும் வச்சுக்கிட்டு மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான அந்த கட்சியோட பலத்த அளவிட முடியாது. இதே ஆக்சிஸ் மை இந்தியா 2024ல பாஜக 300 பிளஸ் சீட்டுகள ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மையே கிடைக்கல. இருந்தாலும் எல்லா கணிப்புகள்லயும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது. விஜயோட தாவேகா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் வெற்றி தோல்விகள்ல ரொம்ப பெரிய தாக்கத்த ஏற்படுத்துது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதே மாதிரி எல்லா நிறுவனங்களுமே அவங்களோட கணிப்புகள் தவறிப்போன ட்ராக் ரெக்கார்டுகளும் இருக்குது. ஆக இது எதையுமே முடிவ அறுதியிட்டு சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் கிடையாது. முடிவுகளோட போக்க ஓரளவுக்கு முன்கூட்டியே காட்டுறாங்க அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்திருந்து ஒரிஜினல் ரிசல்ட்டையும் பார்த்துடலாம்.